அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் கலைவேந்தன் பேசுகின்றேன். நீங்கள் ஆஸ்ட்ரோ சயின்ஸ் ரெல்ம் யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம 12 ராசிகளுக்கான சனி பெயர்ச்சி பலன்கள் 2025 பார்த்துட்ருக்கோம். இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரிஷப ராசிக்கு சனி பெயர்ச்சி பலன்கள் 2025 எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். சனி பகவான் உடைய பெயர்ச்சி மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 ஆரம்பித்து 2027 வரைக்கும் இருக்குங்க. 2.5 ஆண்டுகள் சனி பெயர்ச்சி பலன்கள். அப்போ மார்ச் மாதம் 2025லேருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு மார்ச் மாதம் 2027 தாண்டி அதுலேருந்து ஒரு 3-4 மாதம் இருக்கும். கிட்டத்தட்ட உங்களுக்கு அக்டோபர் 2027 வரைக்குமே இருக்குங்க இந்த சனி பயிற்சி பலன்களுடைய தாக்கங்கள். இப்போ ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத சுருக்கமாக பார்க்கலாம். நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே கோச்சார பலன்கள் தான், பொது பலன்கள் தான். தனிப்பட்ட வகையில் உங்கள் கிரகநிலைகள் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து இந்த பலன்கள் முழுவதுமாக கிடைக்குமா இல்லை மாறுபடுமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். உங்கள் தனிப்பட்ட வகையில் உங்கள் ஜாதகத்தை என்னிடத்துல பார்க்க விரும்பும் நேயர்கள் நீங்கள் உங்கள் தசாபுக்திகள் எப்படி இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி இந்த பலன்கள் எப்படி இருக்கும், முழுவதுமாக கிடைக்குமா இல்லை ஒன்றுமே கிடைக்காம போகுமா அப்படின்றதையுமே நீங்கள் உங்கள் தசாபுக்தி பலன்களை வச்சு தான் கணிக்க முடியும். என்னிடத்தில் தனிப்பட்ட வகையில் ஜாதகம் பார்க்க விரும்பும் நேயர்கள் contact@gmail.com என்ற இமெயில் முகவரிக்கு மின்னஞ்சல் அனுப்பிச்சிங்கன்னா நான் பார்த்து சொல்வேன். இப்போ நாம் ரிஷபராசிக்கு சனி பயிற்சி பலன்கள் 2025 எப்படி இருக்க போகுது அப்படின்றத சுருக்கமாக பார்க்கலாம். நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய மாதங்கள் மே மாதம் 2025, ஜூன் மாதம் 2025, ஜூலை மாதம் 2025, ஆகஸ்ட் மாதம் 2025. இந்த 4 மாதங்கள் நீங்கள் ரிஷபராசிக்காரர்கள் இந்த சனி பயிற்சியினுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 2026 அந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். செப்டம்பர் 2025, அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 2025 இந்த 4 மாதங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி கடைசியாக 2027 அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி, மார்ச் மாதம் 2027 இந்த காலகட்டங்களில் இந்த மாதங்களில் ரிஷபராசிக்காரர்கள் சனி பயிற்சியினுடைய தாக்கங்கள்னால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ நம்ம ரிஷபராசிக்கு சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத சுருக்கமாக பார்க்கலாம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சி பலன்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி, அதாவது உங்கள் ராசி அதிபதி சுக்கிர பகவான் பெரிதாக இந்த காலகட்டத்தில் பெரிய ஒரு இதுவை ஒரு தாக்கங்களை கொடுக்க போகிறதில்ல. அதனால் நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவுமே இல்லைங்க. சனி பெயர்ச்சிங்கிறது பார்த்தீங்கன்னா சாதாரணமாக 2.5 வருஷம் சொல்கிறோம். சில நேரங்களில் 3 வருஷமாக கூட இருக்கலாம், சில நேரங்களில் 2.25 வருஷம் இருக்கும். இப்படி ஒரு சைக்கிள் சனி வரத்துக்கு 29 வருஷம் சாதாரணமாக இருக்கக்கூடிய காலம். இப்போ இந்த சனி பெயர்ச்சி உடைய விஷயத்துக்கு வருவோம். சனி பெயர்ச்சி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பிரவேசிக்கிறார். அதில் 2 சிஸ்டம் இருக்குது. ஒன்று திருக்கணிதம், இன்னொன்று வாக்கிய பஞ்சாங்கம். அதான் கோயில் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு நமக்கு இதில் நம்ம கொஞ்சம் வித்தியாசப்பட்டு திருக்கணிதப்படி மார்ச் மாதம் 30ஆம் தேதி இருக்கிற சனி பயிற்சி நடக்கிறது 2025ஆம் தேதி வருஷம். அப்போ மீன ராசிக்குள்ளே போகக்கூடிய இந்த சனி பகவான் இங்கே இருக்கக்கூடிய காலம் எதுன்னா இந்த வருஷம் 25 டிசம்பர் முடிய, அப்புறம் 26 ஃபுல் இயர் ஜனவரி டு டிசம்பர், அப்புறம் 27 ஜூன் 1ஆம் தேதிக்கு தான் அடுத்த சனி பயிற்சி வருது. இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் 9 மாதம் கிட்டத்தட்ட, ஆமாம் மார்ச் மாதம் 9 மாதம் இந்த வருஷத்துலையும் அடுத்த வருஷம் ஃபுல்லாகவும் அதுக்கு அடுத்த வருஷத்தில் 5 மாதம் ஃபுல்லாக ஜூன் 1ஆம் தேதி மாறுவார். ஸோ இது அதனுடைய டியூரேஷன் ஸோ லாங். அதனால் இதுக்கு ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சனி பகவான் ஃபார்வர்ட் மோஷன்லையும் இருக்கிறார், வக்ரத்துலேயும் இருக்கிறார். சனிங்கிற வக்ர கிரகம் இந்த வருஷத்தில், அதாவது 2025 சனி வக்ரமாகக்கூடிய காலம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஜூன் மாதம் தொடங்கி நவம்பர் மாதம் வரைக்கும் இந்த வக்ரம் இருக்குது. சனிக்கு அப்புறம் திரும்பவும் ஃபார்வர்ட் மோஷனில் போகிறாரு. அதே போல் இந்த வருஷம்
ஜூலை மாதம் தொடங்கி கிட்டத்தட்ட டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் நான் சொல்கிறது 2026. அப்போ அதே மாதிரி வக்ரம் மாறுது. அதுக்கப்புறம் வக்ரம் எல்லாம் இல்லை, இன்னும் ஃபார்வர்டில் தான் போவார். ஜூன் மாதம் 1ஆம் தேதி 2027 அப்போது தான் மேஷ ராசிக்குள்ளே போகிறார். இது சனியினுடைய மூவ்மெண்ட் பொறுத்த வரைக்கும். நடுவில் சில மேஜர் மூமெண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். அஃப்கோர்ஸ் மாத பலன்கள் எல்லாம் சுக்கிரன் புதன் எல்லோருடைய இதையெல்லாம் பார்த்து சொல்கிறோம். ஆனால் இதே மாதிரி சனி போல் கொஞ்சம் டிலேட், அதாவது கொஞ்ச நாள் செய்யக்கூடிய யாருன்னு ஒரு குரு ஒன்று இருக்கார், ராகு பகவான், ராகு கேது. இந்த ஆக்சஸை பொறுத்த வரைக்கும் குரு பொறுத்த வரைக்கும் 30ஆம் தேதி சனி பயிற்சி, மார்ச் குரு வர மே மாதம் வந்து 2025 வருஷம் மே மாதம் 15ஆம் தேதி அவருடைய பெயர்ச்சி. அவர் எங்கிருந்து எதுக்கு போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்குள்ளே போவார் குரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேது 19ஆம் தேதி ராகு கேது பயிற்சி, 18ஆம் தேதி இரவு சொல்லலாம் ராகு கேது பெயர்ச்சி. இப்போ குருவை பொறுத்த வரைக்கும் அவர் அங்கே இருக்கக்கூடிய நாட்கள், அவருக்கும் ஃபார்வர்ட் பேக்வர்ட் மோஷன் எல்லாம் இருக்குது. இது தனி, அதை டீலாக ஒரு குரு பயிற்சியில் பேசலாம். ஆனால் அவங்க வந்து சேர அடுத்த கட்டத்துக்கு போகிறது, அதாவது கடகராசிக்குள்ளே போகிற காலம் எப்போ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜூன் மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் குரு இருக்கிறார். அடுத்த வருஷம் அதாவது 2026 ஜூன் 1ஆம் தேதி குரு பகவான் கடக ராசிக்குள்ளே போகிறார். அதுக்கப்புறம் வந்து சனி பயிற்சி முடிகிற வரைக்கும் கிட்டத்தட்ட 2027 ஜூன் 1ஆம் தேதி குரு அங்கே தான் இருக்கிறார். கடகத்தில் குரு பகவான் இருப்பது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு நல்ல விஷயம்தாங்க. அதுவுமே வந்து எந்த ஒரு பெரிய பாதிப்பும் ஏற்படுத்தாது கடகத்தில். சரி, குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அதே நேரத்தில் ராகு கேதுவனுடைய மூமெண்ட்டை நம்ம பார்க்குறோம். ராகுனுடைய பயிற்சி எப்போவுமே ரிவர்ஸில் வரும், வக்ரமாக தான் நடக்கும். அப்போ ராகு தற்சமயம் இருக்கக்கூடிய மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்குள்ளே வரக்கூடிய எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் குரு மே மாதம் 15ஆம் தேதி ராகு 18ஆம் தேதி அவர் பார்த்தீங்கன்னா கும்ப ராசிக்குள்ளே வராரு. அப்போ கேது சிம்ம ராசிக்குள்ளே போவார். இப்போ இந்த ஒரு காலகட்டம் எது வரைக்கும் ராகு கேதுனுடைய பயிற்சி இருக்கும்னு டிசம்பர் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்லேயே உங்களுக்கு ராகுவும் கேதுவும் அடுத்த பயிற்சி ஏற்படும். அதாவது ராகு மகரத்துக்குள்ளே வருவார், இவர் கடகத்துக்கு போவார். கேது, இது ராகு கேதுனுடைய மூமெண்ட், அதாவது இப்போ சனியினுடைய இந்த காலகட்டத்தில் முக்கியமான ஒரு பிளானட்ஸ் குருவனுடைய மூமெண்ட் பார்க்குறோம். ராகு கேது பயிற்சி இந்த மூமெண்ட் எல்லாம் பார்க்குறோம். இப்போ நம்ம சனி பயிற்சியினுடைய இதுக்கு போகலாம். ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும், ரிஷபராசி நேர்களே பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சியில் பார்த்தீங்கன்னா 11ஆம் வீட்டுக்குள்ளே வராருங்க சனி பகவான். இவர் 11ஆம் வீட்டுக்குள்ளே வரும் பொழுது இவரை வரவேற்பு ஒரு பெரிய கூட்டமே அங்கே இருக்குது. சுக்கிரன், புதன், சூரியன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ராகு, எல்லாரும் வரவேற்கிறாங்க சனியை. ஸோ ஒரு சந்தோஷமாக உள்ள என்ட்ராக போகிறாரு 11ஆம் வீட்டுக்குள்ளே. எவ்வளோ கிரகங்கள் இருக்கோ அவ்வளவு நன்மைகள்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஆரம்பத்திலேயே என்ன சொல்கிறது அப்படின்னா, ஒரு மினிஸ்டர் வராரு, அவர் வராருன்னா பெருசாக பட்டாசு கிட்டாசு வாகனம் எல்லாம் அப்படியே உள்ளே வரும், ஜாம் ஜூம்னு இருக்கும். ஒரு பெரிய ஆள் உள்ளே வர மாதிரி ஆரம்பம் இருக்குது, பிரமாதமாக இருக்குது. ஸோ சனி பயிற்சி நடக்கக்கூடிய காலம் ஏப்ரல் மாதம், மே மாதம், ஜூன் மாதம், இந்த 3 மாதங்களிலேயே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பிரமாதமான ஒரு மாற்றங்களை ஏற்படும். அப்போது சனி பெயர்ச்சி ஆன உடனே எனக்கு நன்மையா அப்படின்னு நீங்கள் அதிசயமாகிற அளவுக்கு, அதே போல் கொஞ்சம் அந்த ஸ்டார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், ஏற்கனவே சொன்ன மாதிரி. அதுக்கப்புறமா அதாவது அந்த இதில் பார்த்திங்கன்னா பார்க்கும், இந்த சனி பெயர்ச்சி ஜூன் மாதத்தில் மிட் ஜூனில் இருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட நவம்பர் வரைக்கும் சனி வக்ர கதியிலே போகிறாரு. ஸோ சனி வக்ர கதியில் போகும் பொழுது 11ஆம் வீட்டில் இருக்கிற நேராக போனால் என்னையா, வக்ரமாக போனால் என்னையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ரொம்ப நல்ல காலம். சரி, குருவும் நடுவில் மாறுவார். அப்போ எங்கே போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் வீடு, தொழில் பண்ணுற இடத்துல இவ்வளவு நாள் உங்களை ஏறி மிதிச்சுட்டு இல்லை எல்லாம் இருந்திருப்பான். உங்கள் பாஸ் இப்போது பாஸ் என்ன பண்ணிங்கன்னா அவர் சட்டையை பிடிச்சி நீங்கள் கேள்வி கேட்க முடியும். அந்த அளவுக்கு அதுக்கெல்லாம் அப்படி கேட்காதீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய பலம் மிகக்கூடிய காலம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய ஓப்பனாக இருக்கும். உங்கள் பாஸுமே உங்களுடைய செயலை இது பண்ணுற மாதிரி, அதாவது உங்களுடைய செயலை அங்கீகரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாம் கோச்சாரம் நமக்கு திசைன்ற வேறு அளவுக்கு இன்ஃபியூஸ் இருக்குது. ஸோ இப்போ என்விரான்மெண்டெல்லாம் நல்லா இருக்குது. என்ன அர்த்தம்னா,
கிளைமேட் நல்லா இருக்குது, வெளியில் போகலாம். 110 டிகிரி வெளியில் அடித்தாலும் போக முடியாது, அடமழை பெஞ்சாலும் வெளியில் போக முடியாது. அப்படி இல்லை. இதான் வந்து என்விரான்மெண்ட் வந்து நல்லா இருக்குது. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாம் சாதகமாக இருக்குது. உங்கள் நண்பர்கள், உங்கள் சுற்றுச்சூழல், உங்களுடைய உறவினர்கள், அவங்க வேலை பார்க்குற இடம், இதெல்லாம் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இதுதான் கோச்சாரத்தினால வரக்கூடிய நன்மை. ஆனால் நீங்கள் யார் அப்படின்றத உங்கள் ஜாதகம் தான் நிர்ணயம் பண்ணும். அப்போ நீங்கள் யார், நான் வந்து ஒரு ஆஃபீஸில் அட்டெண்டராக இருக்கேன், நான் ஒரு ஆஃபீஸில் ஒரு ஜூனியர் கிளர்க்காக இருக்கிறேன், இல்லை நான் வந்து ஒரு ஜென்ரல் மேனேஜராக இருக்கேன், இல்லை நான் தான் வந்து எம்டி, இதெல்லாம் வந்து உங்கள் அடிப்படை ஜாதகம். ஆனால் நீங்கள் எந்த பொசிஷனில் இருந்தாலும் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு எல்லாம் சௌகரியமாக இருக்குது, கோச்சாரம் அதை பற்றி தான் இப்போ நம்ம பேசணும். இப்போ இது கோச்சாரத்தில் மிக மிக அருமையான ஒரு காலம் அப்படின்னா அது இதுதான். ஏன்னா இதில் எந்த குறையுமே இல்லை. 11ஆம் வீட்டில் சனி இருக்கும் காலம் முழுவதுமே பொற்காலம். நான் வந்து ஒரு வசனம் சொல்லுவேங்க, 3, 6, 11ஆம் இதில் விசேஷம், அதுலேயும் ரொம்ப விசேஷம் வந்து 11ஆம் வீடு. ஸோ 11ஆம் வீட்டில் சனி இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன பிரச்சனை நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா போகுங்க. வீடு வாங்கணும் ஆசைப்படுறேன்னா அது நல்லா நடக்கும். நம்ம ஊரில் மூளைக்கு மூளை ஒரு ட்ரீம் ஹவுஸ் அப்படின்னு எல்லாம் வந்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு நல்ல ப்ரமோட்டராக பார்த்து, ஒரு நல்ல பில்டராக பார்த்து நீங்கள் வந்து வீடு கண்டிப்பாக வாங்குவீங்க. வாங்கக்கூடிய காலம், நிச்சயமாக வாங்கக்கூடிய ஒரு காலங்க. அப்போ அதுக்குத்தான் ஒரு பேங்க் லோன் கிடைக்குமா, பிளான்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். எஸ், கரெக்டாக இருக்கும். இப்போ பெஸ்ட்டு பீரியட் வந்துடுச்சு. இந்த 3 வருஷம் நல்லாவே இருக்குது சார், எப்போ வேணுமாலும் வாங்குங்க, உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ போய் வாங்கிக்கிங்க. ஸோ வாங்கும் பொழுது நீங்கள் பார்க்குற வேண்டியது இதெல்லாம் தான். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, இல்லை நடுவில் நம்ம வீட்டோட போட்டு பார்த்து ஈஸியெல்லாம் பார்த்து போட்டு வாங்கணும். மற்றபடி வீடு வாங்க நல்ல ஒரு காலங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நல்ல காலம், பயப்பட வேண்டாம், சிறப்பான ஒரு காலம். நம்மளுடைய துரதிருஷ்டங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு காலம். அதாவது சூரியனை கண்ட பனி போல் அப்படின்ற மாதிரி எல்லாமே விளங்கும். துரதிருஷ்டம் எல்லாம் வந்து விலகக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றம் உண்டா? நிச்சயமாக ஒரு ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் பிஸ்னஸில் வந்து இப்போ வந்து நல்ல அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது, இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் நடக்கும். சில நேரங்களில் பெனிஃபிஷியலான ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும் பொழுது பெனிஃபிஷியலான வந்து ட்ரான்ஸ்ஃபராகவும் பெனிஃபிஷியலான ப்ரொமோஷனாகவும் இந்த ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் இருக்கும். வெளிநாடு போகணும் அப்படின்னு வெளிநாடு போட காலகட்டம் டிசம்பர், ஜூன், ஜனவரி மாதங்களில் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து வெளிநாடுக்கான எல்லா வாய்ப்புகளும் வந்து உங்களுக்கு இருக்குது. காற்றுள்ளபதி தூற்றிக்கொள்னு சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நல்ல ஒரு காலம். விண்ட் இஸ் இன் யுவர் ஃபேவர். ஸோ வந்து நீங்கள் வந்து இதை வந்து எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா நன்மையான விஷயங்களும் நீங்கள் வந்து தாராளமாக பிளான் பண்ணி இந்த காலகட்டத்தில் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம் 2025 டிசம்பர் வரைக்கும். இல்லை ராகுகேது வரை 10ஆம் இடத்துல போகிறாரு, எல்லாரும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கார், உங்களுக்கு ஃபேவரபுளான அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடும். இப்போ நல்லா இருக்குது, எல்லாமே வந்து ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். குழந்தைகளுடைய படிப்பு மிகவும் அருமையாக இருக்குது. நம்ம ஏற்கனவே இப்போ பார்த்தோம், வீடு, மனை, வாகனம் அதெல்லாம் வந்து பார்த்தோம். எல்லாமே வந்து சாதகமாக இருக்குது. நம்ம வந்து வீடு வாங்குறதோ, மனை வாங்குறதோ, தங்கம் வாங்குறதோ தாராளமாக வாங்கலாம் ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும். அதே போல் நீங்கள் வந்து உங்களுடைய வாகனம் புதிய வாகனம் வாங்குவதற்கும் இது வந்து ஒரு சாதகமான இந்த சனிப்பெயர்ச்சி காலங்கள் முழுவதுமே கிட்டத்தட்ட சாதகமான ஒரு காலகட்டத்தை இருக்குது. குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் படிப்பில் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவீங்க. அதே போல் நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 6-7 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உயர்கல்விக்காக வெளிநாடு, வெளி மாநிலம் செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஏற்கனவே வந்து வெளிநாட்டில் வேலைக்காக இருக்கிற ட்ரை பண்ணிட்டுருக்கும் சொல்லிட்டேன். இது வந்து அற்புதமான ஒரு காலகட்டம். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அமையக்கூடிய ஒரு காலகட்டம். அதே போல் உடம்பில் வந்து இணைந்தொழியாத நோய்கள் ஏதேனும் இருந்தால் அதெல்லாம் வந்து தீரக்கூடிய ஒரு காலகட்டம். இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடிய காலகட்டம். குடும்ப உறுப்பினர்கள் இப்போ வந்து பிரிஞ்சிருந்தீங்கன்னா, குறிப்பாக கணவன் மனைவியோ வேலை காரணமாகவோ இல்லை வேலை ஒரு தனிப்பட்ட காரணத்துக்காக பிரிஞ்சிருந்தால் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக சேருவார்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற விஷயங்கள், அதாவது கடன் ஏதேனும் இருந்தால் அதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அடையும். நீங்கள் வந்து எதிர்பார்த்த விட இதுவில் வந்து உங்களுக்கு வந்து எல்லா கடனையும் அடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. ஆக இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா
ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பெயர்ச்சின்றது மற்ற எல்லா ராசியை விட உங்கள் ராசிக்கு வந்து ரொம்ப அதிகமாக நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் சனி பகவான் வருவதும் அங்கே வந்து நிறைய கூட்டு கிரகங்கள் இருப்பதும் வந்து உங்களுக்கு தொட்டதெல்லாம் லாபம். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி உங்களுடைய வாழ்க்கை நடத்திட்டீங்கன்னா எல்லாமே சந்தோஷமாக போகக்கூடிய ஒரு காலகட்டம். ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பெயர்ச்சி 2025 2027 ஒரு சின்ன குறை கூட சொல்ல முடியாத அளவுக்கு அனைத்துமே நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு சனி பெயர்ச்சியாக இருக்குது. நன்றி, வணக்கம்.